Hi friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வடை ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் தரேன். வாங்க இப்போ இந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு ஜல்லாடையில் போட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த பருப்பை மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு கடலைப்பருப்பு அரைச்சி செய்யும்போது சரியா பதம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் 2 பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நான் கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மசிஞ்சும் இருக்கணும். கையில் வச்சு நம்ம அழுத்தும் போது ஈரப்பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை அரைக்கணும். சில பேர் இதை ஒன்றும் பாதமாக அரைக்கிறேன்னு சொல்லிட்டு சரியாக அரைக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப நைஸாக அரைச்சிருவாங்க. 2க்கும் இடைப்பட்டதில் நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சோம்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி ஹாஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெங்காயத்துலேருந்தும் கடலைப்பருப்புலேருந்தும் தண்ணி வந்துனே இருக்கும். ஸோ உங்களுக்கு பைண்டிங் கரெக்டாக வராது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எதனா மாவுலாம் ஆட் பண்ணி திரும்ப அதை டைட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக பூ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதை ஒரு ரவுண்ட் ஷேப் பிடிச்சி பாருங்கள். அழகாக உடையாமல் வரும். இப்போ இதை எல்லாத்தையும் வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையெல்லாம் போட்டுடலாம். நீங்கள் மொத்தமாக வடையை தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டாலும் ஓகே. இல்லை ஒன்றொன்னா நீங்கள் அந்த நேரத்துக்கு தட்டி போட முடியும்னாலும் போட்டுக்குங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். போட்ட உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பினீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வரும். உடையும் உடையாது. நல்ல கலர் பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மேலே செம கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு சூப்பரான வடை ரெசிபி வந்துடும். இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான வடை ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.